அனைவருக்கும் வணக்கம். இது பாலாஜி அப்டேட் டாக்ஸ். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஒரு ஃபங்க்ஷன்ல கண்ணீர் விட்டு அழுதாருங்க. சோகமா கண்ணீர் விட்டு அழுதாரு. உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே வியந்து பார்த்தாங்க. என்னடா அது, இவர் கண்ணீர் விட்டு சோகமா அழுகுறாரு, இவர் தானே பல பேரை அழுவ விடுவாரு, ரொம்ப ரொம்ப டெரரான ஆளாச்சு, இவர் சோகமா அழுகுறாரு அப்படின்னு சொல்லி வியந்து பார்த்தாங்க. எக்கச்சக்கமான மக்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்டாங்க. ஏன் நீங்க அழுதீங்க அந்த ஃபங்க்ஷன்ல அப்படின்னு. அதற்கு கிம் ஜாங் உன் வெளிப்படையா மனசுலேருந்து ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எங்க நாட்டுல, வடகொரியா நாட்டுல மக்கள் தொகை ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. மக்கள் தொகை இப்ப கூட ரொம்ப கம்மியா இருக்கு. இதை நினைச்சு பார்த்தா ரொம்ப எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா வடகொரியான்னு ஒரு நாடே இருக்காது போல. மக்கள் தொகை ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. இதை நினைச்சு தான் நான் அழுதேன். அதனால நாட்டு மக்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தையும் அந்த இடத்துல நான் சொன்னேன். தயவு செய்து எல்லாரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணம் பண்ணி குடும்பமா வாழ்ந்து ஒரு 2-3 குழந்தை இல்ல, 4-5, 6 குழந்தைங்களாவது பெத்துக்கோங்க அப்படின்னு அந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னாருங்க. ஏன்னா நாட்டுல மக்கள் தொகை ரொம்பவே குறைஞ்சிட்டு வராங்க. ஸோ ஒரு கட்டத்தில் மக்கள் தொகை இல்லை அப்படின்னா அந்த நாடே இருக்காது. அதான உண்மை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா துபாயில், சவுதி அரேபியாவில் போன்ற அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த நாட்டு அரசாங்கமே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நாட்டு மக்கள்கிட்ட வெளிப்படையாக பல செய்திகளை சொல்கிறாங்க. தயவு செய்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க, குடும்பமாக வாழுங்க, குழந்தைகளை பெற்றுக்கோங்க, 7 குழந்தை கூட பெற்றுக்கோங்க. அரசாங்கம் ஆகிய நாங்கள் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறோம். ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கூட கேட்க மாட்டோம். நிறைய ஊக்கத்தொகை கூட உங்களுக்கு தரோம் குழந்தைங்களை பெற்றுக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. இவங்க கூட பரவாயில்லைங்க. ரொம்ப 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 டிசிப்ளினாக ஒழுக்கமான எண்ணத்தோடு சொன்னாங்க. கல்யாணம் பண்ணிக்கோங்க, குடும்பத்தோடு வாழுங்க, குழந்தைங்களை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஜெர்மனியில் மக்கள் தொகை ரொம்ப 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 குறைஞ்சிருந்ததுங்க. ரொம்ப குறைஞ்சிருந்தது. மக்கள் தொகையே இல்லை ஜெர்மனியில். அந்த காலகட்டத்தில் நம்ம தலைவர் ஹிட்லர் தான் அங்கே ஆண்டுட்டு இருக்காரு. ஹிட்லருடைய காலகட்டம் தான் அந்த காலகட்டம். அப்போதைக்கு மக்கள் தொகையை பெருக்குவதற்காக ஹிட்லர் ஒரு பெரிய பிளானை கொண்டு வராருங்க. நாட்டில் ஒரு பெரிய பிளானை கொண்டு வராரு. ஒரு பயங்கரமான சம்பவம்னே சொல்லலாம். பெரிய சம்பவம். இவங்களாச்சும் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஹிட்லர் அந்த பிளான்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கல்யாணமே பண்ண வேண்டாம், நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுமே இதற்கு ஒத்துழைக்கணும், தாமாக முன் குழந்தை பெற்று தரணும், கல்யாணம் பண்ண வேண்டாம், குடும்பம் வேண்டாம், ஆனால் எங்களுக்கு குழந்தைய மட்டும் நீங்கள் பெற்று தந்து மக்கள் தொகையை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அந்த திட்டமே அப்படி தான் இருந்தது. அப்படி என்னதான்ப்பா திட்டம்? கல்யாணம் கிடையாது, குடும்பம் கிடையாது, ஆனால் குழந்தைய மட்டும் பெற்று கொடுக்கணும். எப்படி இது சாத்தியம்? எப்படி இது முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஹிட்லர் ஏன் இதை பண்ணாரு? எதுக்காக இதை பண்ணாரு? அப்படி என்னதான் சம்பவம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிட்லரை பற்றி சில விஷயங்கள் எல்லாமே பார்ப்போங்க. ஹிட்லர் 1885ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி பிறக்கிறாருங்க. 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி இறந்து போறாரு. 1934 தான் ஜெர்மனியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இனிமேல் நீங்கள் தான்ப்பா தலைவர் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாமே அவர் பயங்கரமாக ஏற்றுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஹிட்லர் துல்லியமாக எப்போ இறந்தார்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். துல்லியமாக எப்போ இறந்தார்னு பார்த்தோம் அப்படின்னா, 2ஆம் உலக போர் இறுதி கட்டத்தில் அவருடைய நாஜி படைகள் தோல்வி அடைஞ்சிருது. ஸ்டாலினோட படைகள் எல்லாமே பீட் பண்ணிடுறாங்க. ஸ்டாலினோட படைகள் எல்லாமே ஹிட்லரையும் கைது செய்வதற்காக ஹிட்லரையும் வளர்ச்சி சுற்றிடுறாங்க. அப்போதைக்கு ஹிட்லர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எதிரிகள் கையால் நம்ம மாட்டி சாவறதை விட நம்மளே செத்துடலாம்ப்பா, அது அதான் நல்லது, அவன் கையில் மாட்டுறது பெரிய அவமானம், நம்மளே செத்துடலான்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. இதை பார்த்துட்டு அவரோட மனைவியும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் ஹிட்லர் இறந்து போகிறாருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹிட்லரை ஜெர்மனியில் ஹிட்லர்னு பேர் சொல்லியே கூப்பிட மாட்டாங்களாம். அவருக்கு என்ன பேர் அப்படின்னா ஃபியூரர் அப்படின்னு சொல்லி தான் பேராம். ஃபியூரர் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே போடுவாங்க. குழந்தை கொண்டு ஃபியூரர் அப்படின்னு தான் கூப்பிடுவான். ஃபியூரர் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மெகா தலைவன், அதாவது மகா தலைவன், மெகா கிங்,
மாபெரும் தலைவன் அப்படின்னு அர்த்தமா ஃபியூரர் அப்படின்னா. ஹிட்லர் எல்லாமே அப்படிதான் சொல்லி கூப்பிடுவாங்களாம். அப்படிதான் பேராவே இருந்ததான். ஹிட்லர்னு சொல்லி கூப்பிடவே மாட்டாங்களாம். ஜெர்மனியில் அவருக்கு பேரு ஃபியூரர், மெகா தலைவர் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்களாம் ஹிட்லரை. ஆக்சுவலாக இந்த ஹிட்லர்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா ஞாபகத்துக்கு வரும்? யூத மக்களை கொன்று குவிச்சாரு அப்படின்னு தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஹிட்லர் வந்து யூத மக்களை கொன்று குவிச்சாரு, வச்சு செஞ்சுதாரு, இந்த யூத மக்களை ரொம்ப சித்திரவதை பண்ணி ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்கள கொன்னாரு, எதனால் கொன்னாருன்னே தெரிலப்பா அப்படின்னு பல பேர் சொல்லி நம்ம வந்து கேட்டிருப்போம். ஆக்சுவலாக இந்த யூத மக்களை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவருக்கு 12 வயசாக இருக்கும்போதே வந்துடுதுங்க. சின்ன பையனாக இருக்கும்போதே வந்துடுது. எதனால் வந்துச்சு அப்படின்னா, மெயினாக எதனால் வந்துச்சு அப்படின்னா, ஹிட்லரோட பாட்டி இருக்காங்கல்ல, கிராண்ட் மதர், அவங்க சின்ன பொண்ணாக இருக்கும்போது, ஒரு 14 வயசு பொண்ணாக இருக்கும்போது யூத இனத்தை சேர்ந்த ஒருத்தன் ஹிட்லரோட பாட்டியை கற்பழிச்சிட்டான். அப்போதைக்கு அவங்க ஒரு சின்ன பொண்ணு, 14 வயசு பொண்ணு. ஒரு யூத இனத்தை சேர்ந்த ஒருத்தன் ஹிட்லரோட பாட்டியை கற்பழிச்சிட்டாங்க. உடல் ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, தற்கொலைக்கே முயன்றாங்க. அதற்கு பிறகு தன்னம்பிக்கை கொண்டு மீண்டும் வாழ வந்தாங்க. அவங்க ஃப்யூச்சரில் பெரிய ஆளான பிறகு ஹிட்லரோட பாட்டி வந்து ஹிட்லர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போதைக்கு ஹிட்லருக்கு ஒரு 12 வயசு. இந்த மாதிரி நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது, ஒரு 14 வயசு பொண்ணாக இருக்கும்போது யூத இனத்தை சேர்ந்த ஒருத்தன் என்ன கற்பழிச்சிட்டான்டா. அப்போதைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப மன ரீதியாகவும் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஹிட்லருக்கு இதை கேட்டவுடனே ஒரு பக்கம் அழுவையாக வருது, அதே சமயத்தில் கோபமும் வருது. தன்னுடைய பாட்டியை கற்பழிச்ச அந்த யூத இனத்தை சேர்ந்த ஒருத்தனை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த யூத இனத்தையும் நான் கொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு சபதம் எடுக்கிறாரு. அதற்கு பிறகு ஃப்யூச்சரில் யூத மக்களையும் கொன்று குவிக்கிறாரு. பல காரணங்களை வச்சிருக்காரு யூத மக்களை நான் ஏன் கொன்னேன் அப்படின்னு. அதில் மெயின் ரீசன், அடிப்படை ரீசன் இதுதான். அடிப்படை அவருக்கு இங்கிருந்து தான் வந்தது. அதற்கு பிறகு பல காரணங்கள் அவருக்கு இருக்குது. ஸோ ஹிட்லரை பற்றி சில விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மெயின் கான்செப்ட் வாப்பா அப்படின்னு எல்லாமே நீங்கள் கேட்பீங்க. மெயினாக ஏதோ சொல்ல வந்தீங்க, அதுக்கு வாப்பா அப்படின்னு நீங்கள் எல்லாமே கேட்பீங்க. அதுக்குள்ளே போவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் உலகப்போர் முடிஞ்ச பிறகு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே இறந்து போகிறாங்க. முதல் உலகப்போர் முடிஞ்ச பிறகு உலகத்தில் பல நாடுல மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது. மிக முக்கியமாக ஜெர்மனியில் மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை பார்த்து ஹிட்லருக்கே ஒரு கட்டத்தில் பயம் வந்துடுது. என்னடா அது, நம்ம நாட்டில் மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்படி இருந்தால் உலகமே தாங்காதே, நம்ம நாடு தாங்காதே. ஒரு நாட்டில் அதிக மக்கள் தொகை இருந்தால் தான் உலகத்தையே வெல்லக்கூடிய சக்தி அந்த நாட்டுக்கு கிடைக்கும். நம்ம நாட்டில் மக்கள் தொகையே இல்லை, இப்படி இருந்தால் உலகத்தை நம்ம என்னைக்கு ஆள முடியும்? மக்கள் தொகை இல்லை. உடனடியாக பார்த்தோன்னா மக்கள் தொகையை பெருக்கணும், அதற்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஹிட்லர் முடிவு பண்ணுறாரு. அதற்காக ஹிட்லர் வந்து ஒரு பிளான் போடுறாரு, ஒரு திட்டமே கொண்டு வர்றாரு. இதற்காக அந்த திட்டத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவன்ஸ்பான் அப்படிங்கிறது தான் பேர், அந்த திட்டத்தோட பேர். இந்த திட்டத்தில் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, நாட்டில் உள்ள பல பெண்கள் தாமாக முன் வந்து குழந்தை பெற்று தரணும், ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடாது, குடும்பம் இருக்கக்கூடாது. இதில் கல்யாணம் பண்ணுங்க, குடும்பமாக வாழுங்க, குழந்தை பெற்றுக்கோங்க அப்படிலாம் சொல்ல. நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம், எக்கச்சக்கமான பெண்கள் நாங்கள் சொல்கிறத கேட்டு வாங்க, எங்களுக்காக குழந்தையை பெற்று தந்துட்டு நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின்னு தான் அந்த பிளானில் இருக்குது. ஸோ நிறைய பெண்கள் வந்து தயக்கப்படுறாங்க, அச்சப்படுறாங்க. என்னப்பா அது, கல்யாணம் பண்ணிக்கோங்க, குழந்தை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்களாம், வரணுமா, குழந்தை பெற்றுக்கணுமா, இப்படி சொன்னால் நிறைய பெண்கள் வந்து அச்சப்படுறாங்க. ஸோ வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து இருக்காங்க, வராமல் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பெண் மட்டும், ஒரு 18 வயசுடைய பெண் பயங்கரமாக தைரியமாக ஹிட்லருக்காக முன்ன வராங்க. நான் நாட்டுக்காக கூட செய்யலை, ஃபியூரருக்காக செய்கிறேன், ஹிட்லருக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். ஹிட்லரை வந்து நான் ஒரு தலைவனாக பார்க்கல, ஜெர்மனி நாட்டோட தலைவனாக பார்க்கல, கடவுளாக பார்க்குறேன். ஹிட்லர் சொன்னால் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளான்குள்ளே வராங்க. நீங்கள் குழந்தை பெற்று தான் சொன்னாலும் நான் தருவேன், உளுந்து சாவுனாலும் சாவேன், என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வெளிப்படையாக வராங்க. அந்த பெண்ணோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்டே காட்ஸ் ட்ரூஸ். அந்த பெண்ணோட பேர். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் பண்ணுறேன், நான் வந்து உங்களுக்கு குழந்தை பெற்று தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு பெண் வரதை பார்த்துட்டு எக்கச்சக்கமான பெண்களும் இந்த பிளான்குள்ளே வராங்க. ஏன்னா இந்த பெண் ஒரு பெரிய லீடராக இருக்காங்க, 18 வயசு இருந்தாலும் அந்த கட்சியிலையும் ஒரு பெரிய ஆளாக, சோசியலிச கட்சியிலும் ஒரு பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ இந்த பெண் வரதை பார்த்துட்டு பல பெண்கள் வந்து உள்ளே வராங்க.
பல பெண்கள் உள்ள வந்து குழந்தை பெற்று தருவதற்கு தயாரா இருக்காங்க. அப்போதைக்கு ஹிட்லர் வந்து ஒரு ஆர்டரும் போடுறாரு. வரக்கூடிய எல்லா பெண்களுமே ஆரிய இனத்தை சேர்ந்த பெண்களா இருக்கணும், ஆரியர்களா இருக்கணும், ஜெர்மனியர்களா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் யூத இனத்தை சேர்ந்த ஒரு பெண் கூட உள்ள வந்துடக்கூடாது. ஏன்னா இவருக்கே யூத இனத்தை சேர்ந்த மக்களை பிடிக்காது. தப்பி தவறி ஒரு யூத இனத்தை சேர்ந்த ஒரு பெண் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, யூதர்களா மாறிடுவாங்க எல்லாருமே. ஸோ அதனால யூத இனத்தை சேர்ந்தவர்கள் வரக்கூடாது. அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காரு. ஹிட்லரும் சொல்றாரு. யார் ஆரியர்கள் அப்படின்னு ஹிட்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில இங்கிலாந்துக்கும், போர்ச்சுகலுக்கும் நடுவுல அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கு. ஆக்சுவலா அந்த ஒரு தீவு. அந்த தீவுல லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க தான் வந்து ஆரியர்கள். ஒரு காலகட்டத்தில அந்த நகரம் கடலுக்கு அடியில மூழ்குற மாரி இருந்தது. அதனால இனிமேல் அங்க வாழ முடியாது அப்படிங்கிறதுக்காக, தன்னோட உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அங்க உள்ள மக்கள் பல நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து போனாங்க. அப்படி போனதுனால ஆரியர்கள் பல இடத்துல போய் தங்கிட்டாங்க இடம்பெயர்ந்து. சில பேர் இந்தியா போயிட்டாங்க, சில பேர் திபெத் போயிட்டாங்க, சில பேர் ஜெர்மனி வந்துட்டாங்க. இப்படிதான் ஆரியர்கள் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அந்த ஆரியர்கள் எல்லாமே ஒன்று திரட்டணும். ஒன்று திரட்டி அவங்களே குழந்தை பெக்க வைக்கணும். அவங்களையும் கடத்திட்டு வந்து குழந்தை பெக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல ஹிட்லர் வந்து தெளிவா இருந்தாரு. அதற்காக பார்த்தீங்கன்னா, உலகத்துல உள்ள எல்லா ஆரியர்களையும் ஒன்று திரட்டணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய படைகளை ஜெர்மனிலேருந்து அனுப்புனாரு. எங்கெங்கெல்லாம் ஆரியர் இருக்கானோ அவனெல்லாம் கடத்திட்டு வா. கடத்திட்டு வந்து குழந்தை பெத்த வை, குழந்தை பெக்க வை அப்படின்லாம் வந்து பிளான் பண்ணாரு. பட் ஆனா அது வந்து முடியல. ஏன்னா ஆரியர்கள் யாருன்னு கண்டுபிடிக்க அவராட்டி முடியல அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். சரி அதற்கு பிறகு இந்த பெண்கள் எல்லாமே குழந்தை பெத்து தந்தாங்க. நெறைய பேர் குழந்தை பெத்து தந்தாங்க. ஒரு 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து பெற்று தந்தாங்க. எப்படி பெற்று தந்தாங்க அப்படிங்கிறத இந்த ட்ரூஸ் அப்படிங்கிற பெண் வந்து சொல்றாங்க. தன்னுடைய சொந்த அனுபவத்த வந்து சொல்றாங்க. தன்னுடைய சொந்த அனுபவத்த வந்து புத்தகமாவும் எழுதியிருக்காங்க. எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. இவர பத்தியும் பல பேர் புத்தகமா எழுதியிருந்தாங்க. ட்ரூஸ் அப்படிங்கிற பெண் தான் முதலா குழந்தை பெற்றெடுக்கிறதுக்காக உள்ள வராங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க. அவங்க என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 18 வயசா இருந்தது. பள்ளி படிப்ப நான் முடிச்சுட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நாள் ஹிட்லர் வந்து என்ன பார்த்தாரு. "நீ நாட்டுக்காக நெறைய சேவை செய்யலாம்னு நெனைக்கிற. என்னுடைய கட்சிக்காக நீ ஒண்ணு பண்ணு. ஆ ஓகேவா?" அப்படின்னு ஹிட்லர் கேட்கிறாரு. அதற்கு இந்த பெண் வந்து, "ஓகே. உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். உங்கள நான் கடவுளாவே பார்க்குறேன். நீங்க என்ன சொன்னாலும் பண்ணுவேன்னு" சொல்றாங்க. "நீ வந்து என்னுடைய திட்டத்துக்குள்ள வந்து 11 ஸ்மார்ட் திட்டத்துக்குள்ள வந்து குழந்தை பெத்து தரணும். குறைஞ்சது ஒரு 4 குழந்தையாவது பெத்து தா. அது உன்னுடைய இஷ்டம். ஒரு குழந்தை கம்பல்சரி. 4 குழந்தை பெத்தா நல்லா இருக்கும்னு" ஹிட்லர் வந்து சொல்றாரு. "ஓகே நான் உங்களுக்காக குழந்தை பெத்து தரேன்" அப்படின்னு வந்து முன் வராங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை. ஹிட்லருக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லி. எக்கச்சக்கமான பெண்கள் வந்துட்டாங்க. ஸோ இந்த எக்கச்சக்கமான பெண்கள்ட்ட ஹிட்லர் வந்து நேர்ல பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆ "நீங்க எல்லாமே குழந்தை பெத்து தர போறீங்க. இந்த குழந்தைகள நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இவங்கள நாட்டின் வளர்ச்சிக்காக இந்த குழந்தைகள வச்சுக்க போறோம். இவங்கள எல்லாருமே ராணுவ வீரர்களாக மாத்தப் போறோம். ஆ அதே சமயத்துல என்னுடைய சோசலிச கட்சியா இருக்கக்கூடிய நாஜி படையில இவங்கள சேர்த்துருவோம். ஸோ இவங்க வந்து ராணுவ வீரர்களாவும் இருப்பாங்க. என்னுடைய நாஜி படையிலயும் இருப்பாங்க. நாட்டின் வளர்ச்சிக்காகவும் இவங்க பயன்படுவாங்க. இந்த குழந்தைகள முழுக்க முழுக்க நான் வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தான் பயன்படுத்த போறேன்" அப்படின்னு வந்து ஹிட்லர் சொல்றாரு. அங்க உள்ள பெண்கள் எல்லாமே இத கண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம குழந்தைகள வந்து அவர் பொழுதுபோக்குக்காக பயன்படுத்த போறதில்ல. ஜஸ்ட் ஒரு பீப்பிள் இன்கிரீஸ் பண்றதுக்காக பயன்படுத்த போறதில்ல. நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ராணுவ வீரர்களா மாத்தப் போறாரு. பாதுகாவலரா மாத்தப் போறாரு அப்படிங்கிற சந்தோஷமும் அவங்களுக்கு வருது. அப்ப ஹிட்லர் வந்து சொல்றாரு, "நீங்க வந்து எப்படி எங்களுக்கு குழந்தை பெத்து தரணும் அப்படின்னா, என்னுடைய நாஜி படையில ஒரு சிறப்பு படைப்பிரிவினர் இருக்காங்க. அவங்களுக்கு பேர் என்னன்னா எஸ்எஸ் ஆஃபீசர்ஸ்ன்னு பேரு. அதாவது ஹிட்லருடைய பாதுகாவலர் அவங்க. மெய்க்காவல் படைன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஹிட்லருடைய பாதுகாவலர்கள். லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த ஆண்களோட சேர்ந்து தான் நீங்க உடலுறவு வச்சுக்கிட்டு கருவுற்று குழந்தைய பெத்து தரணும்" அப்படின்னு சொல்றாங்க. எடுத்த உடனே வந்து ஹிட்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பையன காமிச்சா உங்களுக்கு வந்து உடலுறவு கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை வராது. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு அரண்மனை மாரி ஒரு கோட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த கோட்டையில அந்த ஆண்கள எல்லாருமே நாங்க வர சொல்லிடுறோம். எல்லா பெண்களாகிய நீங்களும் அங்க போயிடுங்க. 1 வாரம் எல்லா ஆண்களோட பழகுங்க. உங்களுக்கு எந்த ஆண்மகன புடிச்சிருக்கோ அவங்கள சூஸ் பண்ணி உடலுறவு கொள்ளுங்க அப்படின்னு ஹிட்லர் சொல்றாரு. அதே மாரி அந்த கோட்டைக்குள்ள ஆண்கள் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இந்த பெண்களும் அங்க போயிடுறாங்க. 1 வாரம் வந்து நல்லா பழகுறாங்க. அப்போதைக்கு இந்த ட்ரூஸ் அப்படிங்கிற பெண்ணுக்கும் ஒரு ஆண்மகன ஓரளவுக்கு புடிச்சிருக்கு. 1 வாரத்துக்கு பிறகு தன்னுடைய படுக்கைய ஷேர் பண்றாங்க. உடலுறவு வச்சுக்கிறாங்க.
ஒரு 2 வாரம் கழித்து பிரெக்னென்ட் ஆகுறாங்க. 10 மாதம் கழிஞ்சு குழந்தையும் பெத்தெடுக்கிறாங்க. ஒரு 6 மாதம் குழந்தை அம்மா கிட்ட இருக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்காக. அதற்கு பிறகு இந்த குழந்தைக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தைய இந்த பொண்ணுகிட்ட இருந்து பிரிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்துச்சு. இந்த ட்ரூஸ் அப்படிங்கிற பெண்ணு வந்து ரொம்ப வருத்தமாகவும் சொல்கிறாங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களோட நான் வந்து படுக்கையை ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது கொஞ்சம் வெக்கமாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா ஹிட்லருக்காக நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப பெருமையாக பார்த்தேன். நாட்டுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படிங்கிறத பெருமையாக பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. பல பெண்கள் குழந்தையை பெற்று தருவதற்காக ஹிட்லர் சொல்கிறது கேட்டு முன்னே வந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி நாங்கள் குழந்தையை பெற்றுத்தர போகிறோம் அப்படிங்கிறத எங்கள் வீட்டில் சொல்லவே இல்லை. யாருக்குமே தெரியாது. நாங்கள் எல்லாமே ஒரு கோர்ஸ் படிக்க போகிறோம், இராணுவத்தில் சேர்ந்து ஒரு பயிற்சியை கற்றுக்க போகிறோன்னு போய் சொல்லிக்கிட்டு இங்கே குழந்தையை பெற்றுத்தருவதுக்காக வந்தோம். நாங்கள் குழந்தையை பெற்றுத்தருது எங்கள் வீட்டுக்கே தெரியாது அப்படின்னு அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பெண்கள் அப்படி தான் வந்திருந்தாங்க. எல்லாமே ஒரு 20-22 வயசு பெண்கள். ஸோ குழந்தை எல்லாமே ஃப்யூச்சரில் பிரிச்சுட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஆன பிறகு அம்மா யாருன்னு தெரியாது, அப்பா யாருன்னு தெரியாது. அந்த பெண் இன்னொரு விஷயமா சொல்லியிருந்தாங்க. என் கூட படுக்கையை ஷேர் பண்ணிக்கிட்ட அந்த ஒரு இராணுவ வீரரையும் அதற்கு பிறகு நான் வாழ்க்கையில் பார்க்கவே இல்லை. என்கிட்ட பிரிச்சுட்டு போன அந்த குழந்தையும் பார்க்கவே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். 11 ஸ்பான் திட்டத்தின் மூலமாக தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு ஒரு நாள் தெரிய வரும். ஏன்னா ஹிட்லர் அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. கண்டிப்பாக அந்த குழந்தைய ஃபீல் பண்ணும் என்னுடைய அம்மா யார், அப்பா யாருன்னு. ஸோ ஹிட்லர் எதுக்காக அந்த குழந்தைகள் எல்லாமே பயன்படுத்த போகிறாருன்னா இராணுவ வீரர்களாக பயன்படுத்த போகிறாரு. ஜெர்மன் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்த போகிறாரு. ஏன்னா இதான் ஒரு மெயின் பிளான். ஒரு பக்கம் பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். அதே மக்கள் இராணுவ வீரர்களாகவும் பயன்படுத்தலாம். ஸோ அப்படிங்கிறப்ப கண்ட்ரி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இதுதான் வந்து ஹிட்லருடைய பிளானாக இருந்திருக்கு. ஸோ இதான் ஹிட்லர் பண்ணியிருக்காரு. ஹிட்லர் வந்து என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா 20 கோடி குழந்தைங்களை பெற்றெடுக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுறாரு. ஆனால் முடியல. 20,000 குழந்தைங்களை தான் ஹிட்லரால் கொண்டு வர முடிஞ்சுது இந்த உலகத்துக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ இதான் நடந்தது. ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா நார்மலாக வந்து இவங்களாம் கூட பரவாயில்ல. நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, குழந்தை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் இவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு குழந்தையை பிக்க வச்சு என்னமோ பண்ணுறாரு. ஸோ இதான் ஹிட்லர். இதான். சரி, ஓகேங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மகிழ்ச்சி, சந்தோஷம்.